இந்த சந்தேகம் உங்கள் வாழ்க்கையை முழுசாக அதுக்கு அர்ப்பணிச்சாதான் வரும். நீங்கள் சும்மா வாரத்தில் 10 நிமிஷத்தை ஒதுக்கினா, கடவுள் இல்லைன்னா பரவாயில்ல, என்ன பிரச்சனைன்னு தோணும். அவருக்கு கடவுள் இல்லைன்னு தெரியும். ஆயிரக்கணக்கான மக்களுக்கு கடவுள் இல்லைன்னு நிரூபிச்சிருக்காரு. ஆனால் கொஞ்சம் சந்தேகம். சிஷ்ய சமூகத்தில் சந்தோஷம் பரவுச்சு. கடவுள் இருக்கிறாரா இல்லையான்ற போராட்டம் முடிஞ்சுது. ஒரு ஞானியே சொல்லிட்டாரு, ஒரு முறை இப்படி நடந்துச்சு. கௌதமர், புத்தர் தெரியுமா? அவரை பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரோட பேர் புத்தர் இல்லை, அவரோட பேர் கௌதம சித்தார்த்தா. அவர் புத்தரா ஆனார். புத்தர்னா இந்த உலகத்தில் அவர் மட்டும் இல்லை, ஆயிரக்கணக்கான புத்தர்கள் இருந்திருக்காங்க, இன்னும் இருக்கிறாங்க. ஒரு நாள் காலையில் கௌதமர் ஒரு பெரிய மக்கள் கூட்டத்துக்கு முன்னால் உட்கார்ந்துருந்தார். ஒரு நாள் விடிய காலையில், இப்போ நாம் கூடியிருக்கிற நேரத்துக்கு முன்னால் ஒருத்தர் வந்தார். வந்து ஒரு ஓரமாக மறைவாக நின்னார். அவர் ஒரு பெரிய பக்தர். அவர் ராம பக்தர். நீங்கள் ராமர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராமர் பாரதத்தில் மக்களுக்கு பிரியமான தெய்வங்களில் ஒருத்தர். உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். பாரதத்தில் 30 முக்கோடி தெய்வங்களும் தேவிகளும் இருக்காங்க. பாரதம் ரொம்ப வளமான நாடு. அவர் பெரிய ராம பக்தர். பாரதத்தில் பக்தர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, இப்போ அப்படி இல்லை, எல்லாரும் அப்படி இல்லை. ஆனால் அதில் தீவிரமாக இருக்கிறவங்க, அவங்க நம்புகிற கடவுளோட பேரை தவிர எந்த சொல்லும் சொல்ல மாட்டாங்க. அதனால் உங்களை கூப்பிடணும்னா ராம் ராம் சொல்லுவாங்க. உங்களை போக சொல்லணும்னா ராம் ராம் சொல்லுவாங்க. ஏதோ ஒன்று வேணும்னா ராம் ராம் சொல்லுவாங்க. ராம் அப்படிங்கிறத தவிர எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவங்க துணி முழுக்க ராம் ராம்னு எழுதியிருக்கும். அவங்க பேச்சும் வாழ்க்கையுமே ராம் ராம் தான். அவங்க வாழ்க்கையே தெய்வத்துக்கு அர்ப்பணிச்சாங்க. நீங்கள் சாமர்த்தியசாலிங்க, நீங்கள் கடவுளை காப்பீட்டை போல் வச்சுக்கிறீங்க. ஏதோ ஒன்று தப்பாகி போனால் நானும் ப்ரீமியம் கட்டிட்டேன்னு சொல்லுவீங்க. நீங்கள் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் நீங்களே செய்கிறீங்க. கடவுளை காப்பீடு மாதிரி வச்சுருக்கீங்க. ரொம்ப சாமர்த்தியசாலிங்க நீங்கள். ஆனால் இவர் தன்னோட வாழ்க்கை முழுவதையும் கடவுளுக்காக அர்ப்பணித்தவர். வயசாயிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு. இங்கே கடவுளை நம்பாதவங்க இருக்கீங்களா? யாரும் இல்லையா? அடடா, இடதுசாரிகள் இல்லையா? ஒருத்தர் தானா? சரி, உங்கள் பேர் என்ன? ஜான். ஜான் மட்டும்தானா? வேற யாரும் இல்லையா? எனக்கு சந்தேகம் இருக்கு. இப்படி கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு. அவருக்கு கடவுள் இருக்காருன்னு தெரியும். ஒருவேளை கடவுள் இல்லைன்னா என்ன செய்யணும் சின்ன சந்தேகம். என் வாழ்க்கை முழுக்க ராம் ராம்னு வீணாயிடுமே. இந்த சந்தேகம் உங்கள் வாழ்க்கையை முழுசாக அதுக்கு அர்ப்பணிச்சாதான் வரும். நீங்கள் சும்மா வாரத்தில் 10 நிமிஷத்தை ஒதுக்கினா, கடவுள் இல்லைன்னா பரவாயில்ல, என்ன பிரச்சனைன்னு தோணும். உங்கள் வாழ்க்கையே கடவுளுக்கு அர்ப்பணிச்சா 3 நாளில் சந்தேகம் வரும். இதை மட்டுமே செஞ்சு நான் என் வாழ்க்கையை வீணாக்குறேனோ? கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க வேற இருக்காங்களே. இந்த ஜான் பாருங்க, அவருக்கு நம்பிக்கை இல்லை. அவருக்கும் காலையில் சூரியன் உதிக்குது, அவருக்கும் பூக்கள் பூக்குது, அவருக்கும் வாழ்க்கை நடக்குது. பார்த்தா அவர் என்னை விட நல்லா இருக்கிற மாதிரி தெரியறாரே. அதனால கொஞ்சம் சந்தேகம். அவருக்கு கடவுள் இருக்கிறாருன்னு தெரியும், ஆனால் கொஞ்சம் சந்தேகம். இப்போ இங்கே ஒரு ஞானி இருக்கிறதால அதை தெளிவுபடுத்திக்க விரும்பினார். ஆனால் ஊரறிஞ்ச பக்தராக ரொம்ப காலம் இருந்துட்டார். ஏன்னா அவர் கோயிலுக்கு போகிறது மட்டும் இல்லை, அவர் பல கோயில்களை கட்டியிருக்கிறாரு. தன் வாழ்க்கையில் இந்த கட்டத்தில் கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு எப்படி கேட்குறது? அதனால விடிய காலையில் வந்து ஓரமாக இருட்டிலேயே நின்று தவிர்க்க முடியாத அந்த கேள்வியை கேட்டார்.
கடவுள் இருக்கிறாரா? கௌதமர் அவரை பார்த்து தெளிவா அழுத்தமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இங்கே அவர் சீடர்களோட பெரிய கூட்டத்தில் அவங்க மனசில் எப்போதும் இந்த போராட்டம் இருந்துச்சு. கடவுள் இருக்கிறாரா இல்லையா, கடவுள் இருக்கிறாரா இல்லையா. இப்போ பெரிய பெருமூச்சு விட்டாங்க. வழக்கமாக சீடர்கள் கௌதமர்கிட்ட இந்த கேள்வியை கேட்டால் அவர் மௌனமாயிருவார், எதுவும் பதில் சொல்ல மாட்டார். முதல் தடவையாக தெளிவாக பதில் சொன்னார், கடவுள் இல்லை. சிஷ்ய சமூகத்தில் சந்தோஷம் பரவுச்சு. கடவுள் இருக்கிறாரா இல்லையான்ற போராட்டம் முடிஞ்சுது. ஒரு ஞானியே சொல்லிட்டாரு கடவுள் இல்லை. ஊரெல்லாம் இந்த செய்தி பரவுச்சு. நாள் முழுக்க கொண்டாட்டங்கள் நடந்துச்சு. ஏன்னா எவ்வளோ பெரிய விடுதலைன்னு யோசிச்சு பாருங்க. கடவுள் இல்லைன்னா உங்களை தண்டிக்கிறதுக்கோ நரகத்தில் எரிக்கிறதுக்கோ இதையோ அதையோ செய்யறதுக்கோ மேலே உட்காந்து நீங்கள் என்ன செஞ்சீங்க என்ன செய்யலைன்னு கணக்கு வச்சுக்கிறவங்க யாரும் இல்லை. வாழ்க்கை முழுக்க முழுக்க உங்களுடையது. அதனால நாள் முழுக்க கொண்டாட்டங்கள் நடந்துச்சு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தாங்க. சாயந்தரம் மறுபடியும் எல்லாரும் உட்கார்ந்துருந்தாங்க. இன்னொருத்தர் வந்தார். அவரும் ஓரத்தில் மறைவாக வந்து நின்னார். அவர் ஒரு சார்வக்கர். சார்வக்கர் அப்படின்னா இந்தியாவில் சார்வக்கர்கள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க இருக்கிறாங்க. அவங்க முழுக்க முழுக்க பொருளியல் வாழ்க்கை வாழறவங்க. அவங்க கண்ணால் பார்க்கக்கூடியதை தவிர எதையும் நம்ப மாட்டாங்க. இந்த ஒரே கலாச்சாரம் தான் இதை அனுமதிக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி தெளிவாக பார்க்க முடியும். கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க கிராமம் கிராமமாக போய் கடவுளோட செய்தியை பரப்புவாங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கிராமம் கிராமமாக போய் கடவுள் இல்லைன்னு அவங்களுக்கு நிரூபிப்பாங்க. இந்த ஒரு கலாச்சாரத்தில் தான் இது அனுமதிக்கப்படுதுன்னு நினைக்கிறேன். இப்படி வேற எங்கே செஞ்சாலும் கொன்னுருவாங்க. அதனால நீங்கள் விரும்பினா கடவுள் இருக்கிறாருன்னு பரப்பலாம், இல்லைன்னா கடவுள் இல்லைன்னு பரப்பலாம். இது உண்மையான ஜனநாயகம். புரியுதா? இது 1000 வருஷமாக இப்படித்தான் இருந்திருக்கு. மக்கள் வந்து கிராமங்களில் பட்டிமன்றங்கள் நடத்தி கடவுள் இல்லைன்னு நிரூபிப்பாங்க. இவர் இப்படி ஒரு திறமையான சார்வக்கர். நீங்கள் எந்த அளவுக்கு கடவுளை நம்பினாலும் இவரோட 10 நிமிஷம் பேசினா அவர் உங்களுக்கு கடவுள் இல்லைன்னு நிரூபிச்சிருவார். ஆயிரக்கணக்கான மக்களுக்கு கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு நிரூபிச்சிருக்காரு. வயசாகுது. இப்போ கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு. ஒருவேளை கடவுள் இருந்தாருன்னா என்ன செய்ய? நான் அங்கே போனால் அவர் என்னை சும்மா விடுவாரா? கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க எல்லாரும் கொடுமைப்படுத்துறதுக்கான எல்லாவித விதானங்களும் மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் எல்லார்கிட்டையும் கடவுள் இல்லைன்னு நிரூபித்ததால அவர் என்னை அதிகமாக கொடுமைப்படுத்துவாரோ? அவருக்கு கடவுள் இல்லைன்னு தெரியும். ஆயிரக்கணக்கான மக்களுக்கு கடவுள் இல்லைன்னு நிரூபிச்சிருக்காரு. ஆனால் கொஞ்சம் சந்தேகம். இப்போ இங்கே ஒரு ஞானி இருக்காரு, அதை தெளிவுபடுத்திக்க விரும்பினார். அதனால் அவர் சாயந்தரமாக வந்தார். அதே தவிர்க்க முடியாத கேள்வியை கேட்டார், கடவுள் இருக்கிறாரா? கௌதமர் அவரை பார்த்து இருக்கிறாரு அப்படின்னாரு. மறுபடியும் ஒரே ஆர்ப்பாட்டமாயிருச்சு. காலையில் கடவுள் இல்லைன்னு சொன்னார், எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாங்க. சாயந்தரம் கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிறாரு. கௌதமர் என்ன மாதிரி விளையாட்டு விளையாடுறாரு? நீங்கள் கடவுள் இருக்காருன்னு நம்பினாலும் கடவுள் இல்லைன்னு நம்பினாலும் ரெண்டும் ஒன்று தான். உங்களுக்கு தெரியாத ஒன்றை நம்புறீங்க. நான் இதை நம்புகிறேன், நீங்கள் அதை நம்புறீங்க. இதில் எந்த வித்தியாசமும் இல்லை. நீங்கள் என்ன வேணாலும் நம்பலாம் இல்லையா? எல்லாரும் என்ன வேணாலும் நம்பலாம். அதுக்கும் நிஜத்துக்கும் இடையில எந்த சம்பந்தமும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தெரியலைன்னு நீங்கள் பார்த்தா தெரிஞ்சுக்கணுங்கிற ஏக்கம் உங்களுக்கு வரும். இந்த ஏக்கம் வந்துச்சுன்னா தேடல் வரும். தேடல் வந்துச்சுன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.